திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மார்த்த சிவ பூஜை இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிவாகம விதி அப்படிங்கிற நூலிலிருந்து நம்ம பார்க்கலாம். மந்திரம், கிரியை, பாவனை என்ற மூன்றையும் அனுஷ்டானம், சிவபூஜை முதலியவற்றை நம்ம கடைபிடிக்கணும். இந்த மூன்றும் மனம், வாக்கு, காயங்களால் செய்யப்படுவது. பாவனையின்றி சொல்லப்படும் மந்திரங்களும் செய்யப்படும் கிரியைகளும் குறித்த நல்ல அதற்கான பயனை அளிக்காது. ஆகவே ஒவ்வொரு கிரியைகளையும் பாவனையோடு மந்திரம் சொல்லணும். பாவனை மனத்தால் கருதி செய்யப்படுவது. மந்திரமும் கிரியையும் நம்மளுடைய கருத்தை தெரிவிப்பன. கிரியை தூளமாகவும் பாவனை சூட்சுமமாகவும் மந்திரம் அதி சூட்சுமமாகவும் பலனை அளிக்கும். மந்திரம் என்பது தன்னை நினைப்பவரை பாதுகாப்பது. எந்த மந்திரங்களும் முதலில் ஓம் என்ற பிரணவமும் இறுதியில் நம, ஸ்வாகா, ஸ்வதா, வவ்சட், விசட், பட், கும் அப்படின்னு இந்த 7ல் ஏதாச்சும் ஒன்றை பெற்று நிற்கும். இந்த 7ம் சப்த கோடி மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படும். கோடிங்கிறது இறுதி. அந்த சப்த கோடி மகாமந்திரம் அப்படிங்கிறது இந்த இறுதியான மந்திரம் அப்படின்னு நம்ம சிவ ஆகம விதி அப்படிங்கிற நூலில் பூஜை, ஆன்மார்த்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. அந்த முறையை நம்மளும் கடைபிடிப்போம். திருச்சிற்றம்பலம்.